நான் ரமணன். நாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை நாள் அதுவுமா சரி ஒரு மலை. இது பார்த்தீங்கன்னா, மலை தெரியுதான்னு தெரியல. இந்த மாரி நாங்க மலைய மேல வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊரு. நல்லா தெரியுதான்னு தெரியல. இது வந்து எடப்பாடி, எங்க ஊரு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கந்தசாமி கோயிலு. ஸோ இந்த முருகன் கோயிலுக்கு ஞாயித்துக்கிழமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஏரியால ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான பையன். ஏதாவது ப்ராஜெக்ட் அது இதுன்னு நெறைய கேட்பான். ஸோ அதனால இவன வந்து என்னோட வந்து ஆட் பண்ணி நான் கூட்டு வந்துட்டேன். ஸோ இது நம்ம என்ன சாமி கும்பிட வரலாம் தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்தோம். சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நெறையா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, அதாவது பார்த்தீங்கன்னா கற்பூர டப்பா வந்து நிறைய டப்பா கிடந்துச்சு. ஸோ இந்த டப்பா வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும், அதாவது இந்த டப்பாவை வச்சு கோயிலுக்கே ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்ணுங்கள். ஒரு பிளாஸ்டிக் வந்து ஒரு அளவாக பயன்படுத்துங்க, ரொம்ப அதிகமாக பயன்படுத்த வேணாம். முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கற்பூர டப்பாவும் நம்ம பொறுக்கலாம், அதாவது குப்பை பொறுக்கலாம். முருகர் எல்லாமே பொறுக்கு தம்பி, நானும் பொறுக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா சிவன். ஆஹா, கற்பூர டப்பா மட்டும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பெருங்காய டப்பாவும் கிடைச்சிருக்குது. பரவாயில்ல, எல்லாத்தையுமே எடுத்து பொறுக்கி போடுவோம். தம்பி எல்லாத்தையும் இந்த பக்கம் போட்டுரு. பாருங்க, ஒரு சின்னோண்டு கொஞ்சம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கற்பூர டப்பா கிட்ட வந்துருச்சு. நம்ம எல்லா டப்பாவும் பொறுக்கி அதை ரீசைக்கிள் பண்ணலாம். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக கூட நம்ம செய்யலாம். ஸோ இது வரைக்கும் என்ன செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம தேடிட்டு அந்த பெரிய டப்பாவா, சரி போடு, எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் அள்ளி போடு. டப்பாவும் நம்ம பெண்ட் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒடுங்க டப்பா, எல்லாமே பெண்ட் எடுத்துடலாம். டீ கப் அதெல்லாம் வேணாம், டீ கப்பில் எடுக்க வேணாம், அதெல்லாம் பேப்பர் தான் மக்கீரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த சைடெலாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த தம்பி எல்லாத்தையுமே எடுத்து மூடி கூட தேவை, நம்ம மூடி எடுத்து இருந்தாலும் மூடி யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். எல்லாம் மழை வந்துச்சு நேற்று, அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் குளுமையாக இருக்குது, வெயில் தாக்கமும் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே வச்சுருத்தேன், வச்சு தான் தூக்கி வைக்கிட்டேன். சரி எடுத்துக்கலாம். அது என்னட்டாப்பா, நெய் எடுத்துகிட்டு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி சுதா பிராண்ட் ஹனி தேன் டப்பா. ஓகே, பாருங்கள் சாமியோடைய இது ஒட்டுக்குது. சரி ஓகே, அதை நம்ம இங்கே வச்சிடலாம், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, குப்பைகள் கிடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டப்பா கிடக்கு, இங்கே ஒரு டப்பா, வேறு டீ கப் தான் கிடக்குது, ஜூஸ் கப். அவ்வளோதான். ஓகே, இப்போ எத்தனை டப்பா இருக்குது அப்படிங்கிறத எண்ணிடலாம். டப்பாவும் கலெக்ட் பண்ணியாச்சு, இருக்கிற சுற்றி முற்றி இருக்கிற எல்லா டப்பாவும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எவ்வளோ டப்பா வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 18 டப்பா நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த ஒடுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டப்பாவையும் வாஷ் பண்ணிடலாம். பட்டியல் எல்லா டப்பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த ஸ்டிக்கர் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 5 ரூபாய் எல்இடி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்லேயே குண்டு எல்இடி வாங்கியிருக்கிறோம். இந்த குண்டு எல்இடியை வந்து இந்த மூடியோட சென்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹோல்ஸ் பண்ணி இந்த எல்இடி வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி க்ளூ கன்லாம் போட்டு பக்காவாக வந்து ஒரு இடத்துல சீட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்லாம் கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக எல்இடிலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ போட்டுக்கலாம். இது வந்து ஒன்றே மட்டும் ஃபஸ்ட்டு போடுறேன். போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக போடுறோம். ஓகே, இப்போ ஒன்று போட்டேன். இதே மாதிரி மீதி எல்லாவோடைய மூடிக்கும் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாகவும், ஸோ அடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு எதுக்காக ஒன்று வந்து லைட்டு வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் அழகாக வந்து லென்த்தாக ஒரு ஷேப்புக்கு நீங்கள் வாசலுக்கு கூட போடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பெருசாக செய்யணும். ஸோ நான் சிம்பிளாக வந்து ஒன்று மட்டும் செஞ்சு காட்டிருக்கேன். ஒரு 6-7 லைட்டை வச்சு ஒரு 6-7 டப்பா வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே ஒரு 20 அடிக்கு வேணுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பவர் சப்ளை மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இது வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேரலல் கனெக்ஷன் வந்து ஒரு 7 எல்இடி போட்டு ஒரு 5 வோல்ட் அடாப்டர், அதாவது மொபைல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணி கேபிள் யூஸ் பண்ணி அவுட்புட்டாக இதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்.
ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு 7 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 7 பீஸ்க்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ளூ கன்னை வச்சு நம்ம அந்த எல்இடி வந்து லெஃப்ட் ரைட் ஆடாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம க்ளூ கன்னை வந்து அப்ளை பண்ணிடுறோம். இந்த 7 பீஸுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 7 பீஸுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா வேணும் அப்படின்னா நிறையா நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் ஒயரில் இந்த மாதிரி 2 ஒயர் மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலுக்கு மட்டும் நம்ம 2 ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பேரலல் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சீரிஸ் கனெக்ஷன் கிடையாது, பேரலல் கனெக்ஷன். அதாவது நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெக்குக்கும் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் அயன் வச்சு நம்ம கம்பியை வந்து ஓரளவுக்கு வந்து சால்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. அதனால் எல்லா இந்த 7 பாக்ஸ் மூடிக்கும் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சால்டிங் பண்ணுறோம். இது ஸ்டார்டிங் பாக்ஸு, ஸ்டார்டிங்கோடைய மூடி தான். ஸோ இதை வந்து ஒயரிங் வந்து இந்த மாதிரி சால்டிங் பண்ணிக்கலாம். ஸோ சால்டிங் பண்ண பிறகு செக் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் செக் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒவ்வொன்றா வந்து பேஸ்ட் பண்ணி ஒரு 7 பீஸு உங்களுக்கு எத்தனை வேணுமோ இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பீஸோ இல்லை கட்டையோ எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு நம்ம வழக்கம் போல் அப்படியே கனெக்ஷன் வந்து பேரலல் கனெக்ஷனாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இதே மாதிரி லைனை கட் பண்ணி மெயினாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து எரியாது, கனெக்ஷன் வந்து மாறி போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7 பீஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பிவிசி ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டை எரிய வச்சு பார்த்துட்டு எரியுதா, எல்லாமே கரெக்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் கரெக்டாக இருக்கா எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக மூடியை வந்து ஓட வேண்டியதான். பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு குண்டு பல்ப்பு மாட்டுற மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. என்னுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா நான் நினச்சதோட நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் கமெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி செய்யலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம அதை வச்சு எல்லாமே செய்யலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.